வானதி, வானதி, உனதான் நான் கூப்பிட்டு இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படி அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் பொழுதே வானதி வந்து, நான் கிளம்பி இங்கே பாண்டி வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாங்கம்மா, அங்கே போயிட்டு வரலான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு வந்து அவங்க அம்மாவோட முறைக்க அவங்க அப்பா எப்படியோ அங்கே போக தான் போகிறா, உன் பிள்ளைய குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரே வழி இவளுக்கு அவனை வந்து கட்டி வச்சிடதான் அப்படின்னு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆகி வானதி பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன் அப்படியே கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோவமாக பார்க்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, நீ தான் வந்து புடிவாதம் பிடிக்கிறிய, நீ ஓடி போகிறதுக்கு அதுக்கு நானே உனக்கு கட்டி வச்சிடலாம், என்ன ஒன்று எல்லாம் முறைப்படி நடக்கணும், முதல்ல பையன் வீட்டை பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொல்லு, போய் பேசுப்போ அப்படின்னு அவங்க அம்மா அனுப்பிவிட, அப்போ நான் போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக வானதி கிளம்பி வராங்க. வானதி கிளம்பி வரும்பொழுதே வந்து ஒரே கனவோட, அப்பா எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், எப்படியும் நல்ல வேலை இப்போ தை பிறந்து அடுத்து வந்து அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் பேசிக்கிட்டே வந்து வர வழியிலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வீட்டில் வந்து எல்லாம் தோரணெல்லாம் கட்டி பானையெல்லாம் வச்சு இங்கே கல்லெல்லாம் வச்சு இந்த அடுப்பெல்லாம் இங்கே வச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து சோழன் குளிச்சிங்க இல்லையா அப்படின்னு நிலா கேட்க, குளிச்சுட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே, உங்களை பார்த்தா குளிச்ச மாதிரியே தெரில, மிச்சம் எல்லாரையும் பார்த்தா குளிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே நடேசன் வந்துடுறாரு. ஆமாம்மா, அவன் இவன் எப்போ பார்த்தாலும் அழுகு சட்டையை போட்டுக்கிட்டு டிரைவர் வேலைக்கு போகிற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, என்ன இப்போ என் வேலையை குறை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, வேலையை குறை சொல்லடா, நீ போட்டிருக்க துணியை குறை சொல்கிறோம், துணியும் சரி இல்லை மூஞ்சியும் சரியில்லை, போய் குளிச்சுட்டு வாடா, இல்லை மூஞ்சியாவது கழுவிட்டு வா அப்படின்னா, ஏங்க 10 தடவை கடைக்கு போக விட்டீங்க, வெள்ளத்தை வாங்கிட்டு வரலாம், அதை வாங்கிட்டு வரல, இதை வாங்கிட்டு வரலன்னு எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டாங்க, கருத்துட்டங்க அப்படின்னு வந்து பேசி அவர் முகத்தை கழுவிட்டு வர, நிலா வந்து இப்போ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு, நான் நெட்டில் பார்த்தேன், இப்படி தான் வைக்கணும், இந்த கரும்பெல்லாம் இப்படி வைக்கணும், எனக்கும் பெருசாக வச்சு பழக்கம் இல்லை, ஆனால் வந்து பொங்கல் நீங்கள் வச்சுருவோண்ணா அப்படின்னு வந்து சொல்ல கரெக்டாக அப்போ வானதி வராங்க. வானதி வரும்பொழுதே வந்து இப்படி கோபத்தை ஏற்கனவே சண்டை போட்டு எல்லாம் வேற பேசிட்டு போனாங்கல்ல, அதனால எதுவுமே பேசாமல் நிலா ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கும் பொழுதே வந்து உள்ளார வந்ததுக்கப்புறம், என்னக்கா நிலா நிலாக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி வானதி கேஷுவலாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பொங்கலை வைப்போம் அப்படின்னு பொங்கலை வச்சு ஒரே குலவசத்தெல்லாம் இது பண்ண, இதில் வந்து அந்த பொங்கப்பானையை யார் பற்ற வைக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க தான், நீங்கள் பற்ற வச்சிருமா அப்படின்னு வந்து சொல்ல, அதை வேற வந்து முதல்ல நிலா தான் செய்கிறாங்க. அதுவுமே வானதிக்கு பிடிக்கல. வானதி ஒரு மாதிரி குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க, பொங்கப்பானையை வச்சு அழகாக வந்து இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு அந்த இது குலவசத்தெல்லாம் கொடுத்து அழகாக வந்து என்ஜாய் பண்ணோடனே, சரி ஓகே பொங்கலை சாப்பிடுவோமா, ஏற்கனவே நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுட்டேன், இந்த பொங்கல் சும்மா வெளில வச்சது தான், இதையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து உள்ளார எடுத்து வராரு எல்லாத்தையும். இப்போ சேரன் எடுத்து வந்ததுக்கப்புறமா, முதல்ல வானதி நீ தான் கெஸ்ட்டாக வந்திருக்க, உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல, கெஸ்ட்டா, நான் தான் இந்த வீட்டுக்கு வரப்போறவ அப்படின்னு வந்து இவங்க சொல்ல, அதை வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உட்காரு அப்படின்னு பாண்டியன் எடுத்து உட்கார வச்சிடறாரு. சோழனும் உட்கார, எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறமா சேரனும் நிலாவும் நாங்கள் பரிமாறுறோம் அப்படின்னு வந்து பரிமாறுறதுக்காக நிற்க, இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானதி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ், பாண்டி உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, உங்களை வந்து பொண்ணு கேட்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே ஒரு மாதிரி சந்தோஷமாயி இப்போ சேரன் பார்க்க, இன்னொரு பக்கம் வந்து நிலாவுமே பார்க்க, எல்லாருமே ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ பாண்டியன் முகம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது, என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சாப்பிட்டு முடிச்சு அழகாக கை கழுவ வந்த உடனே டக்குன்ட்டு வந்து, இந்த பாரு சொல்கிறத கேளு, கோவப்படாத, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான் வானதி, எனக்கு உன் கூட தான் வாழணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு வந்து உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதே சமயத்தில் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் இப்போ கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, உங்கள் அண்ணனுக்கு தான் பொண்ணு பார்த்தாச்சுல, அவருக்கு தோன்றப்போ அவர் பண்ணிப்பார், முன்னாடி பொண்ணு கிடைக்கலன்னு இப்போ தான் பொண்ணு கிடைச்சிருச்சு, அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் முடிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்ம கல்யாணம் பண்ணுற உனக்கு என்ன அப்படின்னா, இல்லை வானதி இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான், அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி அண்ணி இருக்காங்க, நீயும் வந்தனா இப்போ நம்ம எங்கே தங்குவோம், எல்லாம் இருக்குல்ல, நாங்கள் ஒரு ரூமெல்லாம் கட்டிக்கிறோம், இப்போ தான் வீட்டை மாற்றி அமைக்கணும்னு இது பண்ணிருக்கோம், ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் ஸ்டேபிள் ஆகிடும் அப்படின்னு வந்து பேச, இப்போ தான் கடையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுதே வந்து அந்த ஒரு ரூம் இருக்குல்ல, உங்கள் அண்ணி என்ன உண்மையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, சும்மா ஃபேக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, டம்மி கல்யாணம், டம்மி அண்ணி, அவங்க அண்ணியே கிடையாது, நீங்கள் தான் சும்மா அவங்கள வீட்டில் வச்சு உட்காந்துருக்கீங்க, அவங்கள கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு வேணா ஹாஸ்டல் ஃபீஸ் கூட பாதி மாதம் கொடுக்குறேன்னு சொல்லிவிடுங்க, நான் கூட நான் முடிஞ்சால் நான் தரேன், ஆனால் வந்து அவங்க முதல்ல அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம், கல்யாணத்தை முடிச்சு வந்து நம்ம இருந்துக்கலாம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயங்கிற ஒரு சந்தோஷப்படாமல் இப்படி பேசுகிற, நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன் தெரியுமா அப்படிங்கும் போது இந்த பாரு, அவங்க
இப்போ சோழனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு சோழனை பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு இன்னும் அவங்க அதை பற்றி பேசிக்கல. அவங்களுக்கு பிடிச்ச போது பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு ஆல்ரெடி பிடிச்சிருக்குல்ல அப்படின்னா. இந்த பாரு வானதி, அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே மாறிச்சு. இன்றைக்கி இந்த பொங்கல் கொண்டாடுறோம், இதுக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாடணும்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் அவங்க வந்ததுனால மட்டும்தான். எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்த பொண்ணு அவங்க தான். எங்கள் வீட்டையே மாற்றி அமைச்சு எங்கள் வீட்டு மேலே எல்லாத்து மேலேயும் அக்கறையாக இருக்கவங்க. என் கடை ஆரம்பிக்கிறது கூட பணம் கொடுத்தாங்க தெரியும்ல. பணம் கொடுத்தா பெரிய இதுவா, வேணா பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், எங்கள் வீட்டை சொல்லி நான் வாங்கி தரவா அப்படிங்கிறது. பாரு, இது பணத்தை பற்றி இல்லை, அவங்க மனசை பற்றி. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, பெரிய நல்லவங்க. சும்மா இங்கே வந்து ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்கள் அண்ணியே கிடையாது. அவங்க ஒரு ஆளுக்கு தனி ரூமு, ஹோட்டலில் போனால் அங்கேயும் தனி ரூமு, நீங்கள் 5 பேர் ஒரு ரூமில் படுத்துப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆளுண்டு சுயநலம் பிடிச்சவங்க. அவங்க வீட்டை விட்டு வந்தாங்கிறதுனால அவங்களுக்கு இங்கே தங்கறதுக்கு இடம் வேணும்னு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பேசிக்கிட்டு இருக்க. அப்படிங்கும் போதே கரெக்டாக நிலா கை கழுவ வந்துட்டாங்க. வந்தவங்க அதை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே கிளம்பி உள்ளார போயிடுறாங்க. அவங்க அழுதுட்டே உள்ளே போனோடனே, வானதி நான் சொல்கிறத கேளு, அன்னைக்கும் நீ இந்த மாதிரி தான் ரொம்ப பேசினேன், தேவையில்லாத பேச்சு பேசாத. உனக்கு இங்கே என்ன இருக்குது, என்ன நடக்குது, எங்களுக்குள்ளே இருக்கிற ஈக்குவேஷன் என்னங்கிறது உனக்கு புரியல. நாங்கள் எல்லாருமே அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், அவங்களும் எங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க. அவங்க எங்கள் வீட்டில் ஒருத்தங்க தான். அதுக்காக நாங்கள் அண்ணின்னு கூப்பிட்றாங்கனால அவங்க அண்ணியா, உங்கள் அண்ணனோட ஒய்ஃபா, அவங்க தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் அவங்கள தப்பாக பேசாத, அது நல்லா இல்லை. அவங்க எங்கள் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உனக்கு என்ன தவிர எல்லாருமே முக்கியம் தான். அன்னைக்கு உங்கள் அண்ணன் முக்கியமா நான் முக்கியமானு கேட்டால் உங்கள் அண்ணன் தான் முக்கியங்கிற. உங்கள் வீடு முக்கியமா நான் தான் முக்கியமானு கேட்டால் வீடு தான் முக்கியங்கிற. இன்னைக்கு வந்து நேற்று வந்து அண்ணி, அவங்க அண்ணியே கிடையாது, அந்த டம்மியை போய் இதுங்கிற. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எது அவனுக்கு வந்து உங்க எல்லாத்துக்கும் எதுக்கு இப்போ அவங்க மேலே வந்து அவ்வளோ பெரிய இது, அவங்க இருக்கிறதே எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு வந்து பேச சப்புன்னு ஒன்று வச்சிடுறாரு. இப்போ டக்குன்னு பாண்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் பல தடவை சொல்கிறேன், தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசாத, அவங்கள பற்றி பேசாத. அவங்க வந்து உண்மையிலே வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், அவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி அவங்கள தப்பாக பேசுகிறேன். அன்னைக்கு அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசினேன். அன்னைக்காச்சும் பரவாயில்ல, ஒரு பெரிய சண்டை இருந்துச்சு, சரிங்களாம். இன்னைக்கு ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பெருசாக்கி அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விடுங்கிறேன். இப்போவே அப்படி பேசுகிறேன். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தேன்னா அடுத்து பல்லவனை துரத்தி விடுங்குவேன், அப்புறம் உங்கள் அண்ணனை துரத்தி விடுங்குவேன், அப்புறம் வீட்டை நம்மளே எடுத்துக்கலாங்க, உனக்குள்ள என்னால் வாழ முடியாது, போ முதல்ல வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல. என்னப்பு வாண்டி இப்படி பேசுகிற அப்படின்னா வந்து அப்புறம் வேற எப்படி பேசுறது உங்ககிட்ட? வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கவங்களை துரத்தி விட்டுறலாம், வீட்டில் இருக்கவங்களை அனுப்பி விட்டுறலாம், பிரிச்சிடலான்னு பேசுறது. இந்த விஜயகாந்த் படத்தை வில்லி இருப்பாங்களே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தயவு செஞ்சு என்னை கடுப்பேத்தாத. எனக்கு பார்க்கவே கோவம் தான் வருது. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஆமாம். எனக்கு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆமாம். ஆனால் இப்போ பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எல்லாம் சரியாகட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், வேணா நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நான் வரேன், ஒரு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணியை பற்றி தப்பாக பேசாது. அவங்க என்னைக்கு இருந்தாலும் எங்கள் அண்ணி தான். இந்த யார் இருப்பாங்க, அவங்களுக்காக தோன்ற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நாங்களாம் அவங்களை அனுப்ப மாட்டோம். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரூம் கட்டின அப்புறம் தான் வர முடியும், இல்லைனா இப்போதைக்கு முடியாது. நான் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு முதல்ல இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு வந்து பேச. பாண்டி, நான் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கேங்கிறதுக்காக அப்படி பேசுகிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டை சொல்லிட்டு வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படின்னா போயிடு, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் சொல்கிறேன். கூடவும் இருக்கிற, எப்போ பார்த்தாலும் வந்து நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேற. சும்மா ஒன்றும் இல்லாத விஷயம் சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கவங்கள மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு, எங்கள் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசுகிற. எங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு வந்து கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்களை தேடி போயிட்டு இருந்துச்சு. அவங்க என்னன்னா ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து எங்கள் அண்ணியை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற. இதுதான் உனக்கு கடைசி வாணி, முதல்ல அந்த வீட்டை விட்டு போ. இதே மாதிரி இந்த சண்டைப்பொழி வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணலாம், வீட்டில் இருக்க ஆளுங்களை துரத்தலான்னு பார்த்தோன்னா எனக்கு நீ வேணும். எனக்கு வீடும் வேணும், நீயும் வேணும், ரெண்டும் இருக்கும்னா இருக்கட்டும், ஒன்று தான் கிடைக்கும். அப்போனா எனக்கு அது நீ தான் வேணும்னு தான் நான் சொல்லுவேன், போ முதல்ல அப்படின்னு துரத்தா. இப்போ வானதி போனதுக்கு அப்புறமா என்ன செய்ய போறாங்க? இதையெல்லாம் மீறி வானதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கோபத்தெல்லாம் மனசுல வச்சுட்டு நிஜமா பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் பேச போறாங்களா, இல்ல போக போக நல்லவங்களாயிடுவாங்களா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே சிறகடிக்க ஆசை பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மகாநதி வரைக்கும் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.